ஹாய் கேஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லிட்டு ரேண்டமாக என்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா மணியை லாஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தீங்கன்னா டயர்டாகி ப்ராப்பராக எப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகுமோ ஸோ அந்த இடத்துல எப்படி பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் என்ட்ரி பிளேஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் கேஸ். ஓகேவா, ஸோ நான் இன்னைக்கு சொல்ல போகிற செட்டப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா க்ளீன் செட்டப்பாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக நீங்கள் அதை வச்சு ரிவர்சல் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா, நம்ம அதை எதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் அண்ட் ஆர்எஸ்ஐ. ஓகே, ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க கேஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கோடெக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாட் சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட ப்ரூஃப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ மஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட்னா நீங்களுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாட் சிக்னல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாத இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லாஜிக்ஸோட தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ மஸ்ட் வீடியோ பாருங்க. ஓகே, ஸோ எப்பவும் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அசர்ட்ஸ் பண்ண ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்பைரி டைம் என்னன்னு கேட்பீங்க. ஓகே, ஸோ ஸ்விட்ச் டைம் கொடுத்து பார்த்தீங்கன்னா 1 minute வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே லோயர் டைம் ஃப்ரேமில் போகும்போது நம்மளுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்க்கலாம். ஓகே, ஸோ அதான் என்ன ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 10 seconds வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 இண்டிகேட்டர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் இண்டிகேட்டர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் காமிச்சிடுறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் தான். ஓகே, ஸோ இண்டிகேட்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஜிக்ஸாக் போயிட்டு டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் செட்டப். ஓகே, செகண்ட் இண்டிகேட்டர் செட்டப் என்னன்னு கேட்பீங்க. ஓகே, ஸோ நம்மளோட ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆர்எஸ்ஐ தான். ஓகே, ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபேவரட் அண்ட் பவர்ஃபுல். ஓகே, ஸோ இந்த இண்டிகேட்டர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ பீரியட் மட்டும் 60 வச்சுட்டு அதாவது பீரியட் மட்டும் 6 வச்சுட்டு ஓவர் பாட் லெவல் 80 ஓவர் சோல் லெவல் பண்ணால் 20 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் செட்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ மைண்டில் நோட் பண்ண முடியாதவங்க அப்படியே பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க கைஸ். ஓகே, ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ அவ்வளோதான், நம்மளோட இண்டிகேட்டர் செட்டப் பண்ணால் முடிஞ்சிடுச்சுன்னா அப்போ பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த 2 இண்டிகேட்டரோட லாஜிக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ அதாவது பண்ணால் இந்த 2 இண்டிகேட்டர் எப்படி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும்னு பண்ணால் லாஜிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் எப்படி ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ட்ரேடுமே பண்ணால் பிளேஸ் பண்ணி காமிக்கிறேன் கைஸ். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ஜிக்ஸாகே பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஜிக்ஸாக்ன்றது பார்த்தீங்கன்னா எதை உங்களுக்கு ஃபைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மேஜர் ஸ்விங் ஹைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேஜர் ஸ்விங் லோன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்விங் ஹை ஸ்விங் லோ தான். ஓகேவா, ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஜிக்ஸாக் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணி காமிச்சிடும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு நாய்ஸும் இல்லாமல் அப்படியே ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஓகேவா, இதனால் உங்களுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலை லாஸ் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலை லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜிக்ஸாக் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த ஜிக்ஸாக்கை வச்சு மட்டும் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறது இல்லை. ஸோ நம்மளுக்கு செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ தான். ஸோ இந்த ஆர்எஸ்ஐ எப்படி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது, என்ன லாஜிக்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஓகேவா, ஸோ ஆர்எஸ்ஐயில் நம்ம பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் லெவல் பார்த்தீங்கன்னா 80 ஓவர் சோல்டு பார்த்தீங்கன்னா 20 வச்சோம்ல. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் பாட் 80க்கு மேலே வந்ததுன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா பையர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோல் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ டயர்ட் ஆகுறாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ பையர்ஸோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஸோ குறையுதுன்னு அர்த்தம். ஸோ சேம் தான் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் சோல்டு லெவலுக்கும் கீழே வந்ததுன்னா ஸோ செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலை பார்த்தீங்கன்னா ஸோ இழக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ கண்ட்ரோல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் பண்ண டயர்ட் ஆகிட்டு ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் தேவைப்படுதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ எக்ஸாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ஷனை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி காமிச்சிடும். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்தோட லாஜிக்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அப் ட்ரேட் எப்படி எடுக்கணும், டவுன் ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன் கைஸ். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல இப்போ நான் ஒரு டவுன் ட்ரேட் பண்ண எடுத்து காமிக்கிறேன் கைஸ். ஓகே, ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் இதுதான். ஸோ கொஞ்சம் லேட் என்ட்ரி தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஜிக்ஸாக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் இருக்கணும். ஓகே, அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஜிக்ஸாக் அப்வர்ட்ஸில் இருக்கணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஆர்எஸ்ஐ க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஓவர் பாட் லெவல் இருக்குல்ல ஸோ இதுக்கும் மேலே இருக்கணும். ஓகே, ஸோ இதுக்கும் மேலேருந்து கீழே இறங்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இறங்குனுச்சு நான் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா மார்டிங்கல் 1ன்றது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாங்க இது. ஓகே, ஸோ 20 seconds ரிமைனிங் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதேமாதிரி நான் உங்களுக்கு எப்படி அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ அதுவுமே இப்போ ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஜிக்ஸாக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்வர்ட்ஸில் இருக்கணும் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கேஸ், ஸோ இது பண்ணால் நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மார்டிங்கல் 1 பண்ண பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மல்டிபிள் ட்ரேட்ஸ் பண்ண எடுத்திருக்கேன். ஸோ மார்டிங்கல் 1 பண்ண பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு அப்படியே எப்படி பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா, ஓகே கேஸ், ஸோ 5 4 3 2
நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ண ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகே, ஸோ டவுன் ட்ரேட் பண்ண எடுத்தேன். ஸோ எப்படி எடுக்கணும்னு சொன்னேன். ஸோ இது பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகே, ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு எப்படி அப் ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அப் ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா எடுத்து காமிக்கிறேங்க. ஸோ ஓகேவா, ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரேடுக்கான என்ட்ரி கிடச்சிதுன்னா ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி எடுத்துட்டோம். ஓகே, ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் இப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸில் இருக்கணும். ஓகே, ஸோ சேம் தான், ஆப்போசிட் தான் அப்படியே. ஓகேவா, ஸோ எப்படி நீங்கள் டவுன் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஸோ அதேமாதிரி ஆப்போசிட் தான். ஸோ நீங்கள் அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஜிக்ஸாக் பண்ணால் இந்த மாதிரி டவுன்வர்ட்ஸில் இருக்கணும் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் இந்த RSI க்ரீன் லைன் இருக்குல்ல, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்சோல்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா டச் ஆகணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இதுக்கும் கீழே போணுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை அக்யூரசி மாதிரி தான். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அதிகம்னு அர்த்தம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா டச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஸோ வெயிட் பண்ணி ரிசல்ட்டை பார்த்துலாங்க. ஓகே, ஸோ இன்னும் ஒரு 20 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 3, 2, 1. ஓகே, ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2 ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா எடுத்து காமிச்சிட்டேன். ஓகே, ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஓகே, ஸோ ரெண்டுத்தோட லாஜிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வார்னிங் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிடுறாங்க. ஓகே, ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணணும் அதுவுமே நான் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் இருக்குல்ல, ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீபெயிண்ட் ஆகும். ஓகே, ஸோ ரீபெயிண்ட்னா என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் வரும். ஸோ அது சடனாக பார்த்தீங்கன்னா இது மேலே அப்படியே கண்டினியூ ஆகிடும். ஓகேவா, ஸோ அது ஏன் பார்த்தீங்கன்னா அப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்விங் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸோ அதை பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால ஸோ அது பார்த்தீங்கன்னா ரீபெயிண்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்ஸாகை மட்டும் பார்க்காம இந்த 2 கன்ஃபர்மேஷனும் எப்போ வருதோ ஸோ அந்த டைமில் மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேவா, ஸோ இந்த சிங்கிள் கன்ஃபர்மேஷன் வச்சுன்னா எடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லாஸ் தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் சொல்கிறது அப்படியே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷன் எப்போ உங்களுக்கு மீட் ஆகுதோ ஸோ அப்போ மட்டும் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கணும் கைஸ். ஓகேவா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த RSI லைன் பார்த்தீங்கன்னா இந்த 2 லைனுக்கும் மிடில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜோனுக்கும் மிடில்லே பார்த்தீங்கன்னா இங்கே 2 மேலையும் கீழையும் டச் ஆகாமல் இங்கேயே பார்த்தீங்கன்னா நடுவில் ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா ஸோ அந்த மார்க்கெட் அந்த அசட்டை பார்த்தா அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, ஸோ ஏன்னு பார்த்தா சைட் வேஸில் இருக்குது. ஸோ அது பார்த்தா ப்ராப்பர் ட்ரெண்டில் பார்த்தா ரன் ஆகலன்னு அர்த்தம் கைஸ். ஓகேவா, அதே மாதிரி முக்கியமான விஷயம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஜிக்ஸாக் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த அசட்டையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ அதுவுமே சேம் தான், ப்ராப்பர் ட்ரெண்ட் இல்லாமல் சைட் வேஸில் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நேரத்துலையும் நீங்கள் பார்த்தா அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது கைஸ். ஓகேவா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டில்ஸ் இருக்கிற அசட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பவுமே எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் ப்ராப்பர் மார்க்கெட்டை சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுங்க கைஸ். ஓகேவா, அவ்வளோதான் கைஸ். ஓகே, ஸோ நான் ரொம்பவே சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் சொல்யூஷன் கொடுப்போம். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லை, ஏதாவது பார்த்தீங்கன்னா குவாடெக்ஸில் டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் இஷ்யூ ஸோ எந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க கைஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மஸ்ட் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வருங்க கைஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.